இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையல்ல நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பார். 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் செஞ்சுட்டு 6 பல் பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசிலுக்கு வேக விடுங்க. வெந்த வெங்காயம் தக்காளி கலவைகளை வெளியே எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. 1-2 வெங்காயம் வெந்த தண்ணியிலேயே இருக்கட்டுங்க. வானலியை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாளிச்சிட்டு வெந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமா புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரும்போது அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுதை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலை மாவையும் தண்ணியில கரைச்சி ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவுனா தோசை இட்லிக்கு தொட்டுக்க அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி. செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டு.